ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியதுங்க மாசி மாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டான ராசி பலன்கள்ங்க. சரிங்களா? அப்போ இந்த மாசி மாதத்தில் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்து சேரும். அதே சமயம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? இந்த மாதம் என்பது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய ஒரு மாதமாக இந்த மாதம் நம்ம பார்க்கலாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் 5 கிரகங்கள் ஒரு கட்டத்துக்குள்ளே இருந்து நின்று ஒரு பலன் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அப்போது ஒரு 5 கிரகத்தினுடைய பலன்கள் நம்ம வாங்கும்போது எப்பேற்பட்ட தன்னம்பிக்கை நமக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? அப்போ அந்த 5 கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான். இந்த 5 கிரகங்களும் வந்து பார்க்கும்போது உங்களோட விருச்சிக ராசியான 4ஆம் இடத்துல, அதாவது சுகஸ்தானத்தில், தாய் ஸ்தானத்தில் நின்று உங்களுக்கு பலன் தரப்போகிறாங்க. அப்போ அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா கும்ப ராசியில் இருக்கிறாங்க. இந்த கும்ப ராசியில் இந்த 5 கிரகங்களும் ஒன்று கூடுதுங்க. அந்த 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷ காலமாக ராகு பகவான் அந்த இடத்துல தான் பயணம் செஞ்சிட்ருக்கிறாருங்க. அப்போ அந்த ராகு பகவான் மேலே இந்த 4 கிரகங்களும் இப்போ சஞ்சாரம் செய்ய போகுது. அப்போ இந்த சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசி அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதமும், கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் சேர்ந்தது தான் இந்த விருச்சிக ராசிங்க. அப்போ அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் பகவானும் அந்த 4ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதே போல் செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மேச ராசிக்கும் அதிபதி தான். அதாவது உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அந்த 4ஆம் இடத்துல பயணம் செய்கிறாருங்க. அப்போ அப்படி பயணம் செய்யக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சாதகம் பண்ணக்கூடிய அளவில் இந்த இடத்துல இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பந்துக்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் செவ்வாய் பகவானால் இந்த நேரத்தில் இருக்குது. அப்போ அந்த பந்துக்கள் அத்தனை பேருமே நமக்கு துரோகம் செய்வார்கள் அப்படின்னா, குறிப்பாக சொல்லப்போனால் தாய் வழியில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு துரோகத்தை இழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. அப்போ தாய் வழியில் இருக்கக்கூடியவங்க உங்கள் மேலே வந்து பார்க்கும்போது சங்கடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல இருக்குங்க அதிகப்படியாக. அப்போது பந்துக்கள் விரோதம், அப்போ நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளை விட்டு விலகி நிற்பாங்க. நீங்கள் நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு அந்த இடத்துல கெட்டதுன்னு பேர் கிடைக்கும், நன்மைகள் நடக்காது. சரிங்களா? அப்போ உங்களோட ராசிநாதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில், இந்த மாசி மாதத்தில் நன்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டாயம் இல்லை. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆனவராக இந்த இடத்துல கிடையாது. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சுக்கிர பகவான். அப்போ அந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான, அதாவது கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் என்ன எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க. எப்படி? பந்துக்கள் தரிசனம். பந்துக்கள் தரிசனம் அப்படின்னா சொந்த பந்தம், உறவினர்கள்
உங்கள் கண்ணு முன்னாடி அதிகமாக வருவாங்க போவாங்க. நீங்கள் அவங்களோட வீடுகள் தேடி போவீங்க, அல்லது உறவினர்கள் உங்களுடைய வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். அல்லது உங்களுடைய வீட்டில் இருந்து சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக ரொம்ப நாள் கழித்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அப்போது இந்த மாதத்தில் இந்த சுக்கிர பகவானால் என்ன பண்ணும் அப்படின்னா, பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவீங்க. எப்படி பிரிந்தவர்கள் அத்தனை பேருமே ஒன்று கூடி வருவீங்க. விலகியவர்கள் உங்களை தேடி வருவாங்க. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உறவு முறையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாருங்க, 4ஆம் இடத்துல. சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவான். இந்த புதன் பகவான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவானும், லாபஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான், 11ஆம் இடத்துக்கு அதிபதியான இந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பயணம் செய்கிறாங்க. அப்படி பயணம் செய்யக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் புதன் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்தியை உருவாக்குவார். அப்படின்னு என்னங்க, தெய்வத்தின் மேலே உங்களுக்கு ஈடுபாடுகள் உண்டாக்குவார். சரிங்களா? ஆன்மீக வழிபாடுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது அதே புதன் பகவான் இன்னொன்றையும் செய்வார். என்ன செய்வார் அப்படின்னா, உடல் ரீதியில் சரீர பீடைகள், ஆறாத புண்ணும் தீராத நோயும் போல் ஒன்று இருக்குது அப்படின்னா, அது மீண்டும் வந்து பார்க்கும் உங்களுக்கு துளிர் விட்டு எடுத்து உங்களை வந்து பார்க்கும்போது மேன்மையான ஒரு சூழ்நிலைக்கு அந்த நோய்வாய் சம்மந்தப்பட்ட சரீர பீடை போல் சோர்வுகளை உங்களுக்கு உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இந்த புதன் பகவானால் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு புதன் பகவான் அமைஞ்சிருக்கிறாருங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சூரிய பகவான் அப்படின்னா உங்களுடைய விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 10ஆம் இடம், அந்த தொழில் ஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் தான் அந்த சூரிய பகவானுங்க. அந்த சூரிய பகவான் 4ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, 4இல் சூரியன் நின்றால் நோய் வரும் அப்படிங்கிறாங்க. 4இல் சூரியன் நின்றால் நோய் வரும். அப்போ இதில் இந்த நோய் அதிகப்படி யாருக்கு வரும் அப்படின்னா, உங்களோட தாய்க்கு தாங்க அதிகமாக நோய் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். உடல் ரீதியான அசதிகள் கொடுக்கும். சரிங்களா? உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுத்தும். குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இந்த மாசி மாதம் முழுவதுமே நீங்கள் நோயினால் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு அலைச்சல் படக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? சூரிய பகவானால். அதே போல் ராகு பகவான் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இந்த 4ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடியதுன்னு கிட்டத்தட்ட இந்த 1.25 வருஷ காலகட்டமாக உங்களோட தாய் உறவுகளில் நீங்கள் அத்தனை பேரவே நீங்கள் விட்டு விலகி இருப்பீங்க, தள்ளி இருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்காதுங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு அதில் நன்மைகள் கிடையாது ராகு பகவானால். அப்போ இந்த 5 கிரகங்கள் வந்து பார்க்கும்போது தனித்தனியாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இந்த 5 கிரகமும் ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் இணையும் போது அந்த கிரக பலன்கள் என்ன பண்ணும் அப்படின்னு இதிலேருந்து அப்படியே உங்களுக்கு முற்றிலுமாக மாற்றி அமைக்கும். அப்போ அந்த மாதிரி மாற்றி அமைக்கும் போது இந்த 5 கிரகங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சவால்களை கண்டு அஞ்சாமல் நீங்கள் முன்னேறி சென்று வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க, இந்த 5 கிரக சேர்க்கையினால். சரிங்களா? இந்த 5 கிரகம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு எப்படி இருக்குது, சவால்களை ஜெயிக்கக்கூடிய அளவில் நீங்கள் நினச்ச காரியத்தில் வெற்றிகள் அடையக்கூடிய அளவில் உங்களுக்கு யோகமான ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்களோட தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, வேலையில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். சரிங்களா? மேல் அதிகாரிகள்கிட்டையோ அல்லது உங்களோட முதலாளிகள்கிட்டையோ உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் இந்த மாதத்தில். சரிங்களா? நீங்கள் செஞ்ச தொழிலுக்கு உண்டான பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புது விதமான ஆர்டர்கள் கிடைக்கும். சரிங்களா? புதிய தொழில்கள் கிடைக்கும். சரிங்களா? லாபம் 1 மடங்குக்கு 2 மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும். அதில் நன்மைகள் உருவாகும், நல்லது நடக்கும். தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் தொழிலில் கட்டாயமாக ஜெயிப்பீங்க. பரவாயில்லைங்க, இத்தனை மாதத்தில் நமக்கு கிடைக்காத ஒரு வருமானம் இந்த மாதத்தில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருக்கும். சரிங்களா? அப்போ இந்த வருமானத்தை வச்சு உங்களோட பொருளாதாரத்தில் நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும்.
ஒன்று நீங்கள் கடனை கொடுத்து வச்சுருக்கலாம், அல்லது ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டிருக்கலாம். இவங்க கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு திடீர்னு அந்த இடத்துல இருந்து பண வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே போல் அதை வச்சு வந்து பார்க்கும்போது நீங்கள் திடீர்னு ஒரு நிலம் வாங்கலாம், அல்லது ஒரு வீடு வாங்கலாம். ஒரு நகை நட்டை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்புகள் கிடைக்கும், நல்லதுகள் நடக்கும் அதன் மூலியத்திலையும். சரிங்களா? இது போன்ற நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. அதே போல் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு எப்படிகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சகோதர வழியில் நல்லதுகள் நடக்கும். எந்த சகோதரனும் நமக்கு நன்மை நடக்குமா, அல்லது இந்த சகோதரியால் நன்மை நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத வகையில் அவங்க மூலியத்திலும் உங்களுக்கு வந்து சில நன்மைகள் நடக்கும். சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் வாழ்க்கை துணையுடன் ஆலோசித்து சில காரியங்கள் நீங்கள் எடுத்து செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது கொடுக்கும். சரிங்களா? உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து நீங்கள் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். சரிங்களா? இந்த மாதத்தில் உங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு கிடைக்கும், உடல் சூட்டுத்தன்மை அதிகமாகும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நீங்கள் இருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3, 9, 8 அப்படிங்க. 3, 9, 8 அப்படிங்கிறதாங்க உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவப்பு, மெரூன், மஞ்சளுங்க அதிர்ஷ்ட நிறம். சரிங்களா? நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முருகப்பெருமான். இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கிட்டு வரணுங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வரளி பூவு முருகப்பெருமானுக்கு கொடுத்து நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் குறித்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நன்மையில் முடியும், நல்லது நடக்கும். கட்டாயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? இது தாங்க இந்த மாதத்தினுடைய மாசி மாதத்தினுடைய துலாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுடைய ராசி பலன்களுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.